டாக்டர் என் மகேந்திரன், எம்டி ஜெனரல் மெடிசன், ஸ்ரீ அபிஷேக் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டைரக்டர், கோவையிலிருந்து பேசுகிறேன். இன்று நான் டயபிட்டிஸ், அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக மக்கள் எல்லாம் சர்க்கரை நோயினா தான் எல்லாத்துக்கும் தெரியும். டயபிட்டிஸ் தான் ஆங்கிலத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். சர்க்கரை நோய்னா என்ன? இப்போ நம்ம உடம்புல கணையம், பான்கிரியாஸ்ன்ற ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் நாளமலா சுரப்பிலிருந்து சுரக்குது. அந்த இன்சுலின் என்ன பண்ணுது, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரையை, குளுக்கோஸை நம்ம ரத்தத்தில் சீரான அளவுக்கு வச்சுக்குது. உதாரணத்துக்கு வெறும் வகுத்தில் ஃபாஸ்டிக் பிளட் சுகர் 126 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் தாண்டக்கூடாது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் 140 மில்லிகிராம் டெசிலிட்டர் தாண்டக்கூடாது. அப்புறம் ரேண்டம் பிளட் சுகர், ஆர்பிஎஸ் சொல்லுவோம், அதாவது எனி டைம் 24 மணி நேரத்தை எப்போ வேணால் பார்க்குறது, அது 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் தாண்டக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அது டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு இருக்குது. இது யூரினில் சர்க்கரை வர்றதுனால அது அந்த காலத்தில் அது டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு இது என்ன அறிகுறி, இப்போ சர்க்கரை இருக்குன்னு யாருக்காவது தெரியணும்னா என்ன அறிகுறி? 3 P ஞாபகம் வச்சுக்கணும். பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி தாகம் அடிக்கடி எடுக்கும், அவங்க தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, மூத்திரம் அடிக்கடி போகும், அதே மாதிரி பசி சாப்பிட்டாலும் அடிக்கடி பசி எடுக்கும். இது இல்லாமல் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் உடம்பு இழைச்சி போயிட்டே வரும். தென் யூரின் போகிற இடத்துல நமைச்சல், அந்த மாதிரி. அப்புறம் கால் கை எரிச்சல், அப்புறம் புண்ணு ஆச்சுன்னா புண்ணு ஆறாமல் இருக்கிறது, அப்புறம் முட்டி வலி, கை கால் வலி, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்தாவே சர்க்கரை நோய் இருக்கா, அதாவது டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என்னென்ன பரிசோதனை பண்ணுவாங்க? யூஸ்வலாக ரத்தத்தில் பரிசோதனை பண்ணுவாங்க, மூத்திரத்தில் பரிசோதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி 3 மாதம் ஆவரேஜ் HbA1cன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் ஆவரேஜ் HbA1c, அதை பரிசோதனை பண்ணால் தெரியும். அது யூஸ்வலாக ஒரு 6.5% கீழே இருக்கும். அது 3 மாதம் ஆவரேஜ் பிளட் சுகர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு போகிறோன்னா அன்னைக்கு மட்டும் நான் கரெக்டாக சாப்பிடாம சுகர்லாம் கம்மியாக சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட சுகர் கரெக்டாக இருக்கு, நான் என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்படி பண்ணாமல் இந்த HbA1c பார்த்தா 3 மாதமாக அவங்க சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ சுகர் வந்துருச்சு, என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். ஒரு டேபிளுக்கு எப்படி 4 கால் இருக்குது, அந்த மாதிரி நம்மளும் 4 வகையில் அந்த சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம், இல்லை தடுக்கலாம். கட்டுப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு டயட், ஃபஸ்ட்டு கால், ஒரு டேபிளோட ஃபஸ்ட்டு கால் டயட். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டா நமக்கு பின்னாடி மருந்து உணவாகாது. உதாரணமாக இனிப்பு இருக்கிற பொருள்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், தேன், குளுக்கோஸ், அந்த மாதிரி அந்த இனிப்பாக இருக்கிற பொருள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நீர் ஆகாரம் அவாய்ட் பண்ணணும். கிராமங்களில் நிறைய பேர் கஞ்சி, களி, கூழ், ஜூஸு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கிழங்கு வகைகள், பூமி கீழே இருக்கிறது, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது, தவிர்க்கணும். இது இல்லாமல் அசைவத்தில் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, முட்டையை மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பேக்கரியில் இருக்கிற மைதா, அதே மாதிரி மைதாவில் செஞ்ச பேக்கரி பொருள், பிஸ்கெட்டு, ரொட்டி, சாதாரண ரொட்டி, இந்த மாதிரி, அப்புறம் நூடுல்ஸ், ஜாம், இதெல்லாம் அதே மாதிரி பல பானங்கள், ஜூஸ், நம்ம நிறைய பழமாக சாப்பிட்டா நல்லது, அதுவே ஜூஸை சாப்பிட்டா கெட்டது. நம்ம நார் சத்து 40 கிராம் சாப்பிட்டா நல்லது. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு டயட் சொன்னேன். ரெண்டாவது எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்? நடைப்பயிற்சி கூட போதும். ஒரு அரை மணி நேரம் காலையில், இல்லை அரை மணி நேரம் சாயந்தரம், அந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சி தினம் செஞ்சாவே சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும். மூணாவது ஈவன் வராமல் தடுக்கும். மூணாவது மருந்து மாத்திரைகள், OHன்னு சொல்லுவாங்க, ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மருந்து வரும், எல்லாத்துக்கும் ஒரே மருந்து வராது. உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்போம், உடல் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்போம், அவங்களுக்கு ப்ரெஷர் கூட இருந்ததுன்னா வேறு மாத்திரை கொடுப்போம், சர்க்கரை, அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருந்தால் வேறு மாத்திரை, ஈரல் பிரச்சனை இருந்தால், கல்லீரல் பிரச்சனை இருந்தால் வேறு மாத்திரை, அவங்களுக்கு அல்சர், வகுத்தில் புண்ணு இருந்தால் வேறு வித மாத்திரை, அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மாத்திரை இருக்குது. தனியாக ஒரு மருந்து கொடுத்து கேட்கலன்னா 2 மருந்தோ 3 மருந்தோ அந்த மாதிரி 4 மருந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். சர்க்கரை கட்டுப்பாட்டில் மருந்தெல்லாம் சாப்பிட்டும் கட்டுப்பாட்டில் வரலைன்னா அப்போ இன்சுலின் ஊசி போட வேண்டியது இருக்கும். சில டைம்
ஆரம்பத்திலேயே இன்சுலின் போட்டு கட்டுப்படுத்திட்டு அப்புறம் மருந்து கொடுக்கலாம். அதனால் இன்சுலின் என்பது கடைசியில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அப்போ இன்சுலின் போட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். காய்ச்சல் வரும்போது இன்சுலின் போட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி புண்ணு ஆறலைன்னா சர்க்கரை ஊசி போட்டு கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி ஊசி சில டைமில் தேவைப்படும். ஒரு வாட்டி ஊசி போட்டால் எப்போவுமே ஊசி போடணுன்றதும் தவறான கருத்து. அந்த மாதிரி கிடையாது. இது 4மே சேர்ந்தால் தான் டேபிள் நிற்கிற மாதிரி. இந்த 4மே கட்டுப்பாட்டு நம்ம இது வந்து ஒரு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ நான் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, எனக்கு பரம்பரையில் சர்க்கரை வரலாம், நான் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா உடல் பருமனை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும். டென்ஷன் அதிகமாகக்கூடாது. டென்ஷன் அதிகமானாலும் சர்க்கரை அதிகமாகும். அதே மாதிரி உங்கள் சாப்பாட்டில் அளவாக சாப்பிடணும். நீங்கள் 10 வாட்டி கூட சாப்பிட்லாம், பாதி வயிறு சாப்பிடணும். நாங்கள் சொல்லுவோம் ஒட்டுக்க 4 இட்லி சாப்பிட்றதுக்குள்ள 2 இட்லி 2 சப்பாத்தி 2 தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை மட்டரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம். அப்புறம் சிறுதானியங்கள் சாப்பிட்லாம், ராகி, கம்பு, சோளம், திணை, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லாம். தென் எது சாப்பிட்டாலும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அரை வயிறு சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரையும் அதிகமாக ஏறாது. அதே மாதிரி உங்களுக்கு லோ சுகர், ஹைப்போகிளைசிமியா, லோ சுகர் ஆகாது. லோ சுகர்ன்றது குளிச்ச மாதிரி வேர்த்து படபடப்பு, நடுக்கம், பதட்டம், பயம், மயக்கம், கோமா ஸ்டேஜ் கூட வரலாம். அது வராமல் இருக்கிறதுக்கு உடனே அந்த டைமில் ஏதாவது சாப்பிடணும், இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால். அப்புறம் நடைப்பயிற்சி செய்யணும், யோகா, மெடிடேஷன், தியானம் இந்த மாதிரிலாம் செய்யலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ரத்தம் கட்டியாகி பக்கவாதம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டயபெட்டிக் சிவிஎன், அதாவது மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ், மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க. பெரிய ரத்த குழாய் பாதிப்பு, சின்ன ரத்த குழாய் பாதிப்பு. இப்போது ஸோ இது எல்லாமே நம்ம தடுக்கணுன்னா கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இருதயம் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, புண்ணு ஆகி கால் இழக்கிறது, இதெல்லாம் தடுக்கணுன்னா நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். கட்டுப்பாட்டில் வச்சுட்டு உணவு அளவாக சாப்பிட்ணும். நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நடைப்பயிற்சி போகணும். ஃபுட்வேர், நல்ல ஒரு காலுக்கு வந்து சூட்டபிள் காலணி. நீங்கள் வந்து அது வந்து உங்கள் கால் ஆணி ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆணி ஃபார்ம் ஆனால் கூட அது கொஞ்ச நாளில் புண்ணாகி அப்புறம் இந்த கால் எடுத்த நிலைமை கொண்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை வச்சுருங்க. நன்றி, வணக்கம். சர்க்கரை நோய் இப்போ இருக்குது, நான் உணவு கட்டுப்பாடு பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும், மாத்திரை சாப்பிடணும், ஊசி போடணும், இதெல்லாம் சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது பல பிரச்சனைகள் வரும். ரொம்ப எமர்ஜென்சியாக வரக்கூடியது டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்லுவோம். அதாவது உடம்புல இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் மூத்திரம் அடிக்கடி போய் உடம்புல கீட்டோசிடோஸ்னால் கீட்டோன் ப்ரொடியூஸ் ஆகிடும். சுகர், இன்சுலின் இல்லாமல் உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம், கொழுப்பு சத்தெல்லாம் அதை உடைத்து அதுக்கு எனர்ஜி, உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து உடம்பு தயார் செய்யும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கரை 600 கிட்ட போயிடும். யூரினில் அசிட்டோன், கீட்டோன் பாடிஸ் இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு மூச்சு வேகமாக மூச்சு விடுவாங்க. அதே மாதிரி வயிறு வலி, வாந்தி, இன்ஃபெக்ஷன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அந்த இதெல்லாம் சேர்ந்து பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருப்பாங்க. உடனே தீவிர சிகிச்சை கொடுத்தா தான் அவங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி லோ சுகர், திடீர்னு ரொம்ப லோவானாலும் அவங்களுக்கு உடனே சாப்பிட்றதுக்கு குளுக்கோஸ் போட்டோ இல்லை குளுக்கோஸ் டேப்லெட்டோ இல்லை ஏதாவது சாப்பிட்டோ தான் அவங்க காப்பாற்ற முடியும். லோ சுகரும் ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது திடீர்னு குளிச்ச மாதிரி வேர்த்து படவுடன் வந்து நடுக்கம் வந்து தலைவலி, டபுளாக தெரியுது, கோவம், பசி, அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா உடனே அவங்க லோ சுகராக இருந்ததுன்னா உடனே சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டும் அக்யூட் எமர்ஜென்சிஸ். இதுலேயே டயபெட்டிக் நான் கீட்டாட்டிக் கோமான் இருக்குது, ஹைப்பர் ஆஸ்மோலார் கோமான்னு. அதில் வந்து கீட்டோன் இருக்காது, ஆனால் ரொம்ப உடம்புல தண்ணி சத்து, டீஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதுவும் அட்மிட் பண்ணி தான் தீவிர சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ். இதே கிரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டார்கெட் எண்ட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். என்னன்னா கண் பார்வை, ஃபஸ்ட்டு கண் ரெட்டினோபதி, கண்ணில் பல வருஷங்களாக சுகர் இருந்ததுன்னா கண் திரை, கண்ணில் உள்ள நம்ம கேமராவில் ஃபிலிம் மாதிரி கண்ணில் உள்ளே இருக்கிற திரை பேர் ரெட்டினா. அதில் தான் நம்ம என்ன பார்க்குறோமோ அது படிஞ்சு அது மூளை இன்டர்பிரேட் பண்ணுது நம்ம இது என்ன பார்க்குறோன்னு. அதில் இருக்கிற கண் திரையில் ரெட்டினோபதி, ரெட்டினா டேமேஜ் ஆகி பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு, பிளைண்ட்னஸ், பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்குது.
அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சக்கரை கட்டுப்பாடு இல்லைனாவே இந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக், சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நெஞ்சு வலி, மாரடைப்பு வருதுன்னா நெஞ்சு வலி வரும், அவங்களுக்கு வலி தெரியும், நெஞ்சு வலிக்கும், இடது கையில் வலிக்கலாம், இல்லை தாடை வலிக்கலாம், இல்லை கை தோல் வலிக்கலாம், முதுகு வலிக்கலாம், கேஸ் மாதிரியே சில டைம் இருக்கலாம். அது நிறைய பேர் கேஸ்ன்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. இசிஜி கண்டிப்பாக நீங்கள் வந்து இருதய டாக்டர் உங்கள் டாக்டர்கிட்ட போய் இசிஜி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா தான் அதில் ஹார்ட்டுக்கு போகிற ரத்தோட்டம் குறையுதா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா சில டைம் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ட்ரோபனின் 9 ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இது வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகர் சர்க்கரை பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்டானமிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அந்த நெஞ்சுவலி வரக்கூடியது, வேர்க்கிறது, மற்றவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள்லாம் இல்லாமல் இருக்கும், சைலண்ட்டாக வரும். அதனால் நம்ம சர்க்கரை நோயாளிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். ஒரு அடிக்கடி ஒரு இசிஜி இல்லை ஹார்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் புது செருப்பு வாங்கும்போது, வெறுங்காலில் கோயிலில் நடக்கும்போது, இந்த மாதிரி சில டைம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் சர்க்கரை நோயாளிக்கு வந்து அது புண்ணு ஆயிடுச்சுன்னா, அது சாதாரண புண்ணாக நினச்சி விட்டாங்கன்னா அது பெருசாகி நான் ஹீலிங் அல்சர், டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிக்கு வந்து காலில் உணர்ச்சிகள் அவ்வளோ யூஸ்வலாக இருக்காது, மரத்து போயிருக்கும், இல்லை எரிச்சல் மாதிரி இருக்கும், பெரிஃபரல் நியூரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஒன்று கை கால் எரிச்சல் குடைச்சல் ரொம்ப இருந்தால் அவனால் தூங்கக்கூட முடியாது, இல்லை மந்தமாகி கொஞ்ச நாளில் மரத்து போய் அந்த புண்ணு ஆச்சுன்னா அந்த புண்ணு ஆறாது, அந்த புண்ணு அப்படியே கொஞ்சமாக சீ பிடிக்கும், அப்படியே மேலே பரவ ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றா அழுக ஆரம்பிக்கும். அதில் நரம்பு எலும்பு அப்படியே மேலே ஃபஸ்ட்டு விரல் எடுக்கிற நிலைமைக்கு போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுக்கிற நிலைமைக்கு போகும், அப்புறம் உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ அந்த புண்ணு ஆறாமல் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன, ரத்தோட்டமும் நல்ல ரத்தம் அந்த புண்ணுக்கு வராமல், கெட்ட ரத்தமும் சில டைம் போகாமல் அந்த கால் விரல் அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம செடியே பார்த்துருக்கீங்க, ஒரு நுனி அழுகி போகுது, ஒரு ஆப்பிள் ஒரு பிட்டு அழுகி போகுதுன்னா நம்ம அந்த அழுகி போனதை எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விரல் எடுப்பாங்க ஆரம்பத்தில், டிஸ்ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைன்னா ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் கால் இழப்பதற்கு, விரலோ கால் இழப்பதற்கு காரணம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்காமல், அப்புறம் சின்ன ஒரு புண்டு தானே அதை அலட்சியம் செய்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. இது ஆரம்பத்திலேயே சர்க்கரையை கட்டுப்பாட்டை வச்சுக்கணும். ஒரு சின்ன புண்ணு ஆச்சுன்னா கூட ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட போய் கவனித்து அதை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் இது வந்து புரோட்டீன் லீக் ஆகும், மைக்ரோ ஆல்புமினூரியான்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கே தெரியாத புரத சத்து மூத்திரத்தில் போயிட்டுருக்கும், அப்புறம் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வரும், அப்புறம் சில கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நெஃப்ரோபதி. அப்படி வந்ததுன்னா அப்புறம் சிறுநீரகம் பழுதடைச்சதுன்னா நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அதாவது பர்மனெண்ட்டாக பழுதடைச்சதுன்னா 3 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சிறுநீரகத்தையே மாற்றுற மாதிரி இருக்கும். இது வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே சர்க்கரையை கட்டுப்படுத்தணும், ப்ரெஷரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். வலி மாத்திரைகளோ இல்லை மருந்து மாத்திரைகள் நீங்களாக கடையில் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட அணுகி அவரோட ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்ணும். அப்போது சர்க்கரையை கட்டுப்பாடு, ஈவன் உப்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உப்பு கம்மியாக சாப்பிட்ணும், அரை உப்பு தான் சாப்பிட்ணும். சில டைம் டாக்டர் என்ன தண்ணி அளவாக குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் சில மருந்துகள் சாப்பிடலாம், சில மருந்துகள் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் டாக்டர் ஆலோசனையை பெற்று நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா சிறுநீரகம் கெட்டு போகிறது, பழுதடைகிறத நீங்கள் தடுக்கலாம். இது இல்லாமல் சுகரில் கார்டியோமயோபத்தின்னு வரும், டயபெட்டிக் கார்டியோமயோபத்தின்னு இருக்குது. அதாவது இருதயத்தோட சதைகள் எல்லாம் பெருசாக வீங்கி ஹார்ட் ஃபெயிலியர், இருதயம் சரியாக பம்ப் பண்ணாமல், இப்போ ப்ரெஷர், மூச்சு திணறல், ப்ரெஷர் கம்மியாயிடும் அவங்களுக்கு. அதனால் கார்டியோமயோபதி, டயபெட்டிக் கார்டியோமயோபதி, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் நரம்புகள் பக்கவாதம் வர்றதுக்கும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் Issued in public interest by Unison Pharmaceuticals.